அதாவது நிறைய பேர் கேட்குறாங்க, நவகிரகங்கள் ஜாதகத்தில் இருக்கே அது வந்து எப்படி வேலை செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டாங்க. ஸோ எல்லோரும் கேட்டதுனால அதில் சரி ஒரு வீடியோ போட்டு, ஏன்னா இது எல்லாருமே தனித்தனியாக நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதனால் ஒரு வீடியோ போட்டு சொல்லலாம் அப்படின்னு. இப்போ நவகிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நவகிரகங்கள் எல்லாமே உங்கள் வம்சத்து முன்னோர்கள். நல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஜாதகர், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், உங்கள் அப்பா ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், உங்கள் தாத்தா ஜாதகம் இருந்தால் பாருங்கள், இல்லை கொள்ளு தாத்தா ஜாதகம் இருந்தால் எடுத்து பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் கோர்வையாக வரும். எப்படின்னா, புதன் சுக்கிரன் சூரியன் பையனுக்கு இருக்குன்னா அப்பாவுக்கும் இருக்கும், அவங்க தாத்தாவுக்கும் இருக்கும், அவங்க கொள்ளு தாத்தாவுக்கும் இருக்கும், அவங்க பாட்டனும் இருக்கும், முப்பாட்டனும் இருக்கும், எள்ளு தாத்தா எல்லாருக்குமே அது இருக்கும். நீங்கள் எடுத்து வேணால் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தை புதன் சுக்கிரன் சூரியன் இருந்தால் உங்கள் அப்பா ஜாதகத்தை பாருங்கோ, அவரோட ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும், தாத்தாவோட ஜாதகத்துலேயும் அப்படி தான் இருக்கும். அது புதன் சுக்கிரன் சூரியன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், சரியா? அப்போது ஜாதகத்தில் இந்த நவகிரகங்கள், அப்போ சூரியன்னா யார்? தந்தை. அப்போ சூரியன் பாதிப்பு அடைஞ்சது அப்படின்னாக்க தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது, தெரிஞ்ச விஷயம். சந்திரன் வந்து தாயார், சரிங்களா? செவ்வாய் வந்து சகோதரி, புதன் வந்து தாய்மாமன், குருவை பற்றி உங்களுக்கு தெரியும், தனம் புத்திரக்காரகன். குரு நல்லா இருந்தால் தான் பைசா நல்லா இருக்கும், அதே மாதிரி குழந்தை பிறக்கும், புரியுங்களா? அதே மாதிரி சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் மனைவி நல்லா இருக்கும், சுகபோகங்க வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும். ஸோ அது மாதிரி சேட்டான் வந்து தொழில்காரகன், உத்தியோகக்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன், இவ்வளோ கொடுத்துருக்காங்க சனி பகவானுக்கு, சரிங்களா? அப்போ ராகு வந்து பாட்டன், கேது வந்து தாயார் வழி. ஸோ இந்த நவகிரகங்கள் அந்தந்த கட்டத்தில் அது உட்காந்து இந்த நவகிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் எவ்வாறு வேலை செய்கிறதுனா இப்படி தான் வேலை செய்கிறது. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்கள் அப்பாவோட ஜாதகம் கண்டிப்பாக இருக்கும், இருந்தால் அதை எடுத்து பாருங்கள். சிலதில் கோர்வையாக வரும். அதாவது வம்சத்தோட சாபம், ஜென்மத்தோட வாசனைன்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக வரும். ஒரு வம்சத்தில் ஒரு பையன் இப்படி இருக்கான் அப்படின்னா அவள் அப்பாவும் அப்படி தான் இருப்பாள், அவள் தாத்தாவுக்கும் அந்த குணம் இருக்கும். அதனால தான் சொல்கிறது, தாயை போல் பிள்ளை நூலை போல் சிலை, விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்குங்கிறது சொல்கிறதுல எல்லாமே அதுதான். உங்கள் அப்பா எப்படியோ, உங்கள் தாத்தா எப்படியோ, உங்கள் கொள்ளு தாத்தா எப்படியோ அதே தான் நீங்கள். இதில் மாற்றமே கிடையாது. அந்த ஜீன் வந்து எங்கேயுமே போகாது. நீங்கள் வேணால் பாருங்கள், எடுத்து பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறது, நம்ம வந்து வளர்க்குறதுல இருக்குது, குழந்தைகளை நம்ம கொண்டு வரத்துல இருக்குது. ரெண்டாவது வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த வாசனை வரத்தான் செய்யும், கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அந்த வாசனை. அப்பா வந்து கோபக்காராக இருக்கா அப்படின்னா பையனும் கோபக்காரனாக இருப்பான். அப்பா ஏதாவது ஒரு தவறு பண்ணால் அதே தவிர பையனும் பண்ணுவான், பேரனும் பண்ணுவான். ஸோ இப்படி தான் நவகிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் உட்காந்து நல்லா கச்சிதமாக வேலை செய்கிறது. இதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு சொன்னாங்க, அதை தான் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோவை பாருங்கள், சரியா? மீண்டும் அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை சென்னை சிட்லப்பாக்கத்து ஜெகதீஷ் ஐயர் ஜோஷியர். நமஸ்காரம், வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.